எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைத்து மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இந்திய தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பப்படும் நன்கொடைகளை வரைமுறைப்படுத்தும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தீவிரம் காட்டியது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மாநிலங்களவையில் இன்று பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், FCRA மசோதா சிறந்த பணிகளை செய்து வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் சிறுபான்மையினர் அமைப்புகளையும் குறிவைக்கும் நோக்கம் கொண்டது என விமர்சித்தார். ஒருபுறம் RSS வெளிநாடுகளிலிருந்து நன்கொடைகளை பெற்று வருவதாகவும், மறுபுறம் ஒன்றிய அரசு சிறுபான்மையினரையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் குறிவைக்க முயற்சிப்பதாகவும், இதனால் மசோதாவை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Just now we got an information. The bill is circulated for moving a resolution from the government on FCRA in the name of Honorable Amit Shah ji. Sir, this legislation is clearly for targeting NGOs and minority institutions, those who are doing good work. One side. இந்த நிலையில் மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு FCRA மசோதா 31 உறுப்பினர்களை கொண்ட கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது.